நம்மளோட அரசாங்கம் ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் பெட்ரோல் விலை ஏத்திட்டே வருது. ஆனா ஊருக்குள்ள கொழுப்படுத்த வெடல பசங்க இருக்காங்களே, அவங்க பான் ஃபயருக்காக பெட்ரோல தான் யூஸ் பண்றாங்களா. வாயா வாயா. ஆனா மூளையை யூஸ் பண்ண மாட்டோம் நட முடிக்கிறானுங்க. இப்போ சில வீடியோஸ்ல காட்ட போறேன் பாருங்க. இவங்களை எப்படி வீட்டுல வச்சு மேய்க்கிறாங்கன்னு தெரியல. பெட்ரோலை பத்த வைக்கிறதுக்கு பின்னாடி கூட சயின்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா நிச்சயமா இப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இவங்கள மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுக்கிற முட்டாள்தனமான முடிவுனால நமக்கு தான் வீடியோ லிஸ்ட் ஏறிட்டே போகுது. நம்ம ஊர்ல பெட்ரோல் வைக்கிற விலைக்கு இதை வாங்கலாமான்னு யோசிக்கிறோம். ஆனா இவரு கொஞ்சம் கூட யோசிக்காம அவரோட சொந்த காடு பூரா பாசனம் பண்றாரு. பெட்ரோல் போட்டு பைக்கு கார் ஓடுறதான பாத்திருப்பீங்க. ஒருத்தர் தலை தடிக்க ஓடுறத பாத்திருக்கீங்களா? இந்த லெப்ட்ல ஓடுறாரு பாருங்க. தன்வினை தன்னை சுடுன்னு ஒரு சொல் இருக்கு. அத சாரு நிரூபிச்சே காமிச்சிட்டாரு. சாரு சொல்லின் செல்வன். எதை எரிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு நிச்சயமா பெட்ரோல் மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது. அட நான் சும்மா சொல்லுங்க, நிஜமா தான் சொல்றேன். அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு. சரி நான் காட்டுறேன் பாருங்க. டைனமிட்டை விட பெட்ரோலுக்கு 6 மடங்கு சக்தி இருக்கு. இது காத்துல உடனடியா ஆவியாயிடும். இந்த மேகம் மாதிரி உருவாறதுனாலதான் பெட்ரோல் சீக்கிரமா பரவி எரியுது. இந்த பெட்ரோல்ல இருந்து உருவார ஆவி காத்தை விட கனமா இருக்கும். மிக வேகமா வர இந்த ஆவி சுத்தி பெரும்பாலான பகுதிகளில் பரவ ஆரம்பிச்சிடும். இது நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் தான் வேப்பர் கிளவுட். இது சில மீட்டர் தூர அளவுக்கு கூட பரவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காத்துல பெட்ரோல் 1.4% மிக்ஸ் ஆன கூட அது எக்ஸ்ப்ளோசிவா மாறிடும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே உங்க மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு கூட எனக்கு தெரியுமே. மரத்தை வச்சவங்க தண்ணி ஊத்துவாங்க. இவரு தன்னோட விறகுல பெட்ரோல் ஊத்துறாரு. பெட்ரோலுக்கும் ஃபயருக்கும் இருக்கிற காம்பினேஷனை பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. இதை எரிக்கிறதுக்கு எவ்வளவு பெட்ரோல் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எடுத்துக்காட்டு நம்ம கிட்ட ஏராளமா இருக்குங்கோ. நெருப்பு கொஞ்சம் கூடி போச்சு. நீங்க இந்த பெட்ரோல் கேஸ் வேப்பர் கிளவுட பத்தி இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. இத சுத்தி இருக்கிற காத்துல வெப்பம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நாம நினைக்கிறத விட வேகமாவே பெட்ரோல் எவாபரேட் ஆயிடும். பெட்ரோலை இப்படி பச்சை தண்ணி மாதிரி ஊத்திட்டு இருக்கீங்களே, உங்க தாராளத்துக்கு அளவே இல்லையா? இறங்கி வரதுக்கு சோம்பேறித்தனம் போட்டு அங்கேயே கொளுத்திடாதீங்க. ஓ டேக் 1. கவலையே படாதீங்க, ஃபர்ஸ்ட் டேக்லயே டேக் ஆஃப் தான். அண்ணே உங்களுக்கு வேண்டப்பட்ட விரோதி யாரும் பக்கத்துல இல்லையே, பார்த்து செய்யறேன்னு சேர்த்து செஞ்சிட போறாங்க. சரிதான், முதல்ல சீக்கிரம் இறங்கி வாங்க. வேடிக்கை பாக்குற எனக்கே கலக்குது. உங்க தாடியில பெட்ரோல் தான் ஓட்டிருக்கா? ஓய் எல்லாத்தையும் ஊத்தியாச்சு, வேலை முடிஞ்சது. கொளுத்திட்டு உடனே வீட்டுக்கு போய் டீ சாப்பிடலாம். வீடியோ கரெக்டா வரணும். பாத்தீங்களா, இந்த ஆளை கட்டி வச்சு உதைக்கிறதுல தப்பே கிடையாது. இத பார்த்தா வெள்ளக்காரங்க தான் பல விஷயம் சாதிச்சாங்கன்னு சொன்னா சந்தேகமா இருக்கு. நம்ம தீப்பொறி திருமுகம் என்ன தப்பு பண்ணாரு கண்டுபிடிச்சிங்களா? ரொம்ப நேரமா அந்த குவியல் மேல நின்று பெட்ரோலை ஊத்திக்கிட்டே இருந்தாரு. அதுவும் அளவுக்கு அதிகமான பெட்ரோலை ஊத்திட்டாரு. இவர் சுத்தி இருக்கிற காத்தோட வெப்பம் 26 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. அதனால பெட்ரோல் சீக்கிரமா ஆவியாகி அவர் சுத்தி 4 பக்கமும் மேகம் மாதிரி சூழ்ந்து இருக்குது. இந்த கருத்தை நம்ம அண்ணன் புரிஞ்சுக்காம கொளுத்தி போட்டாரு. இதுல நெருப்பு வெறுப்பாயி அண்ணன் மூஞ்ச கருப்பாகிடுச்சு. இதுல கூட வந்த கேமராமேன் மட்டும் தப்பிச்சிருவாரா? என் வாழ்க்கையில இப்படி ஒரு ஹாட் வீடியோ பார்த்ததே இல்ல. பாவம், அன்னில இருந்து அண்ணன் பைக்ல கூட பெட்ரோல் போறதே இல்ல, சைக்கிள்ல தான் போறாரு. அதுவும் இப்போ ஃபோக்ஸ் ஆன் மை மார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி யூனிசைக்கிள் ஓட்டுறதும் பெரிய கலைங்கிறதுல சந்தேகமே இல்ல. யூனிசைக்கிளிங்கா இத பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே நீங்க நினைக்கிறது எங்க காதுல விழுது. ஏன் டென்ஷன் ஆற முருகேஷா? அதுக்கு தானே நாங்க இருக்கோம். இதை நீங்க ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா 100 வாட்டி பார்த்த மாதிரி. யூனிசைக்கிளிங் பாக்குறதுக்கு தலைகீழ தொங்க விடப்பட்ட ஒரு பெண்டுலம் மாதிரி இருக்கும். கீழே விழாம இருக்கிறதுக்கு ஓட்டுறவர் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். எப்படின்னா அவரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பிவட் பாயிண்ட்ல இருக்கணும். அதாவது டயர் தரையில டச் ஆகிற பாயிண்ட் நோக்கி இருக்கணும். நீங்க இந்த கையில கம்பு வச்சுக்கிட்டு கையில நடந்து போறத பாத்திருப்பீங்க. அதே மெத்தட் தான் இதுலயும். பெடலை யூஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போலாம். அப்படி போகும்போது உங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களை ஈஸியா கொண்டு போகும். முக்கியமான விஷயம், இந்த சைக்கிள்ல இருந்து கீழே இறங்குறது உங்களோட சாமர்த்தியம். கருத்து இவ்வளவுதான். சயின்ஸை மண்டையில ஏத்திக்கிட்டு அப்புறம் சைக்கிள்ல ஏறுங்க. இந்த யூனிசைக்கிளை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட சாகசம் பண்ணலாம். யூனிசைக்கிளிங் ஓட்டுறவங்க கூட ஜக்லிங்கும் சேர்ந்து பண்றாங்க. எப்படி இந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு வருதோ? ஒவ்வொருத்தருக்குள்ள எவ்வளவு பெரிய டேலண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். ஒரு யூனிசைக்கிளிங்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய சாகசங்களை பண்ணலாங்கிறத இந்த எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். யூனிசைக்கிளை ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியலன்னா ஒரு காமெடி இப்படிதான் எக்ஸ்போர்ட் ஆகி நம்ம ஊருக்கு வரும். இந்த ஒரு சக்கர சைக்கிளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க சைக்கிள் இருந்து காலை கீழே வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கற்பனை தோணுது நீங்களே பாருங்க. அதுக்கப்புறம் உங்க கற்பனைக்கு யாராலையும் கடிவாளம் போட முடியாது. இப்ப நான் சில வீடியோஸ் உங்களுக்கு காட்ட போறேன். இங்க பாருங்க, நீங்க எது செய்யறதா இருந்தாலும் சயின்ஸ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு செய்யுங்க. ஏன்னா சயின்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த புள்ள கிட்ட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பத்தி சொன்னா அது எந்த கடையில கிடைக்கும் நம்மளே கலாச்சிட்டு தான் இந்த வேலையில சார் இறங்கியிருக்காரு.
கிராவிட்டியை பத்தி புரிஞ்சுக்கலன்னா கால் முட்டி கலண்டு போவோம், அப்புறம் பதறி போய் புதர்ல விழுவோம். யூனிசைக்கிள் ஒழுங்கா தரையில ஓட்டுறதுக்கே ததிங்குணத்தம் போடுறோம், அத கம்பியில ஓட்ட ட்ரை பண்றாரு தம்பி. இது தப்பான ஐடியான்னு படிக்கட்ட கவுனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருக்கும். என்ன தம்பி எங்க சத்தம்? சும்மா பேசிட்டு இருந்தேன் மாமா. அங்கிள் தன்னோட மூளையை அக்கல்ல வச்சிருந்தாரு போல இருக்கு. அதான் கவலையே இல்லாம தன்னோட புள்ளைய கம்பியில ஏத்தி விட்டு நக்கலா நிக்கிறாரு. கயிறுக்கு மேல டயரை வச்சு உட்கார்ந்ததே பெரிய விஷயம், அதை ஓட்டணும்னு நினைச்சது உச்சக்கட்ட கொழுப்பு. தம்பி நல்ல புள்ளையா இருந்தியா பச்சை புள்ள மேயற. யூனிசைக்கிள் ஓட்டுறதுல ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, அதுல ஹேண்டில் பாரும் கிடையாது, பிரேக்கும் கிடையாது. பெல் இல்லாத குறைய நம்ம தம்பி தீத்திட்டாரு. அப்படி போடு. இந்த வித்தைக்கு 4 பேர் சாட்சி வேற. டிங் டிங். தம்பி யூனிசைக்கிளை ஹேண்டில் பண்றதுக்கு ஹேண்டில் பார்ல எதிர்பார்க்க கூடாது. நான் இவ்வளவு சொல்லி இந்த வேலையை பண்ணியே கட்டையிலே அடிபட்டது. அவன் 2 சக்கரம் வச்சிருந்தாலும் ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேங்கிறான். இவர் ஒத்த வீல வச்சுட்டு வித்த காட்டுறாரு. டேய் எவ்வளவு சொன்ன? கிராவிட்டி, பிவட் பாயிண்ட், பெண்டுலம் போச்சு. தம்பி சயின்ஸ் சரி வேற புரிஞ்சுக்காம சைக்கிள் ஓட்டி பின்கோடு கிழிஞ்சதுதான் மிச்சம். போய் நல்லா படிச்சுட்டு வாங்க தம்பி. ஒரு வீல்ல இருந்து விழுந்தாலே 9 துவாரமும் பஞ்சர் ஆயிடுது, இதுல 3 வீல் வேற. இதெல்லாம் நமக்கு சர்வ சாதாரணம். முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது 3 சக்கரத்துல போனா தானே ஒரு 3000 பேர் பாப்பாங்க உழுந்து வர்றத. இதெல்லாம் எனக்கு பழக்கம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க தானே எங்க பழக்கம். கண்ட்ரோல பாத்தீங்கல்ல, கெத்து பண்ணுவோம்ல. ஒண்ணும் இல்ல மேடம், எங்க ஊர்ல சொத்த பல்ல எப்படி கழட்டுவாங்கன்னு செஞ்சு காமிச்சேன். தோ வந்துச்சு பாருங்க பல்லு.